Hello friends, welcome to Sky Winners. இந்த வீடியோவில் HTML பற்றி பார்க்க போகிறோம். HTML பேசிக் திங்ஸ் தான் பார்க்குறோம். HTML யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்பேஜை பில்ட் பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். இப்போ HTML அப்படின்னா அதோடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். இட்ஸ் நாட் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் ஜாவா, C++. இப்போ ஜாவாலாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்கப்புறம் உள்ள ப்ரோக்ராமிங் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணுறோம். இதுமாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்குது. இந்த HTML எதுவுமே கிடையாது. ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தால் போதும். டெக்ஸ்ட் எடிட்டர்னால் நோட் பேட் இருந்தாலே போதும். அது உள்ள கோடிங்ஸ் டேக்ஸ் தான் எழுதுகிறோம். அதை அப்படியே சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ப்ரௌசரில் அப்படி டிஸ்பிளே ஆகும். எதுவுமே தேவையில்லை. ஓகே, இப்போது இந்த HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். வெப்பேஜ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா, நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு இந்தியன் பேங்குடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது இந்தியன் பேங்குடைய வெப்பேஜ், ஒரு வெப்சைட். இதில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்குது. இதில் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி கண்டென்ட் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த HTML நம்ம வந்து கோடிங்ஸ், அந்த டேக்ஸ் எழுதி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து இதை மாதிரி கலர்ஃபுல்லாக வர்றதுக்கு 3 டூல் தேவைப்படுது. ஒன்று HTML, இன்னொன்று CSS, இன்னொன்று ஜாவாஸ்கிரிப்ட். இந்த HTMLங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். உள்ள என்ன கண்டென்ட் வரணும் அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணிக்கிறோம். பட் அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக, கொஞ்சம் பெரிய பெரிய ஃபாண்ட்டாக, நல்ல ஸ்டைலிஷாக வரணும் அப்படின்னா நம்ம CSS அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணிக்கிறோம். மூணாவது ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம HTML யூஸ் பண்ணி பேசிக்காக ஒரு வெப்பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறங்கிற மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த சேம் கண்டென்ட் தான் ரைட் சைட்லேயும் காட்டியிருக்கிறேன். ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை, ஒரு ஸ்டைலிஷோ ஒரு கலரோ எதுவுமே இல்லை. இந்த சேம் கண்டென்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பெரிய பெரிய ஃபாண்டாக இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். லெஃப்ட் சைடில் இருக்குது HTML யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். ரைட் சைடில் இருக்குது CSS அப்ளை பண்ணி ஃபாண்டெல்லாம் பெரிய பெரிய ஃபாண்ட்டை கலர்ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது ஒரு HTML ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன, நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை. டெக்ஸ்ட் எடிட்டர்னால் நோட் பேட் யூஸ் பண்ணாலே போதுமானது. நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது. நான் சப்ளைம்ங்கிறது ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ப்ரௌசர் வந்து நிறைய ப்ரௌசர் இருக்குது. நான் க்ரோம் யூஸ் பண்ணிக்கிறேன். மொசிலா, ஒப்பேரா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், நிறைய ப்ரௌசர் இருக்குது. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கண்டிப்பாக நோட் பேட் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அவசியமே இல்லை. ப்ரௌசர் கூட டிஃபால்ட்டாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருப்பார். ஸோ ஒரு புது சிஸ்டமில் எந்த சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணாமலேயே நீங்கள் ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ண முடியும். அதை அப்படியே ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த HTML ஃபைலுக்குள்ளே என்ன எழுதுகிறோம் அப்படின்னா டேக், TAG டேக். இந்த டேக் தான் அங்கே எழுதுகிறோம். டேக் நிறைய டேக் இருக்குது. நான் சாம்பிளுக்கு ஒரு 4-5 டேக் இங்கே போட்டிருக்கேன். Pன்னு ஒரு டேக் இருக்குது, ப்ரீ அப்படின்னு டேக் இருக்குது, டேபிள்னு ஒரு டேக் இருக்குது. இந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லெஸ் தேன் சிம்பிள் இருக்கும், அப்புறம் ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கும். இந்த ரெண்டுக்கு மிடில் தான் நம்ம வந்து டேக் கீவேர்டு எழுதுகிறோம், P அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஸ்டார்டிங், அதாவது ஓப்பனிங் டேக்குன்னு பேர் இருக்குது. இந்த ஓப்பனிங் டேக்கு ஒரு க்ளோசிங் டேக் போட்டாகணும். அதுக்கு ஸ்லாஷ் போட்டிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு டேக்குக்கும் ஒவ்வொரு ஓப்பனிங் டேக் இருக்கும், ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும். ஓப்பனிங் டேக்குக்கு அதே கீவேர்டில் ஒரு ஸ்லாஷ் போட்டால் க்ளோசிங் டேக். ரெண்டுமே லெஸ் தேன் சிம்பிளுக்கும் கிரேட்டர் தேன் சிம்பிளுக்கும் மிடில் தான் இருக்கும். ஸோ இது மாதிரி டேக்ஸ் தான் நீ படிக்க போகிறோம். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக ஒரு 6-7 டேக்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மற்ற டேக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக லிஸ்ட்டு, டேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு 6-7 டேக்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு HTML ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள்.
இதுக்குள்ளே தான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், main.html. நீங்கள் இந்த இடத்துல ஒரு ரைட் கிளிக் பண்ணி நியூ போனீங்கன்னா அங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ண முடியும். அந்த டெக்ஸ்ட் ஃபைலை ரீநேம், பேரை மாற்றிக்குங்க, பேரை மாற்றி main.htmlனு போட்டுக்குங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா .txt இருக்கும். ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணிங்கன்னா .txt இருக்கும். நீங்கள் delete பண்ணிவிட்டு .htmlனு சேஞ்ச் பண்ணால் தான் அது HTML ஃபைலாக மாறும். இப்போ இந்த main.html ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதில் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டென்ட் டைப் பண்ண போகிறோம். இங்கே தான் டேக்ஸ் எழுத போகிறோம், HTML டேக் எழுத போகிறோம். ஓகே, இப்போது இதுக்கு பேசிக்காக HTML ஃபைலை க்ரியேட் பண்ணால் பேசிக்காக ஒரு 5 டேக் இருக்குது. அந்த 5 டேக்கும் கண்டிப்பாக போட்டாகணும். ஃபஸ்ட்டு less than symbol, exclamation, doc type, HTML. ஸோ இந்த டேக் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும், எந்த HTML ஃபைலாக இருந்தாலும் இந்த டேக் கண்டிப்பாக போட்டிருங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக போட்டிருங்க. ரெண்டாவது HTML ஒரு டேக் போடுறேன். இந்த டேக்குக்கு ஒரு க்ளோசிங் டேக் உண்டு, அதை கீழே இறக்கி போடுறேன். சேம் தான், ஒரு ஸ்லாஷ் போட்டு HTMLனு போடுறேன். ஸோ மேலே போட்டது HTML ஓப்பனிங் டேக், கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருக்கிறது HTML க்ளோசிங் டேக், ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கேன். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மற்ற டேக்ஸ்லாம் எழுத போகிறோம். ஒன்று ஹெட்டுன்னு ஒரு டேக் இருக்குது, திஸ் இஸ் ஆல்சோ டிஃபால்ட்டாக போட்டே ஆகணும். நீங்கள் இதுக்கும் நான் க்ளோஸ் பண்ணுறேன், ஹெட்டு டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஹெட் ஒரு ஓப்பனிங் டேக், ஹெட் ஒரு க்ளோசிங் டேக், அங்கேயே ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கேன். அடுத்தது பாடி அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இந்த டேக்கை என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பாடி. ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா HTMLங்கிற ஒரு டேகு, அதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு ஹெட்டுன்னு ஒரு டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது ஓப்பனிங் பண்ணியிருக்கிறேன், க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். பாடின்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 4 டேக், இதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இது கண்டிப்பாக எல்லா HTML ஃபைல்லையும் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஹெட்டில் போடுறது வந்து உங்களுக்கு எங்கே டிஸ்பிளே ஆகுங்கிற நான் போட்டு காட்டுறேன். இதுக்கு இந்த ஹெட்டுக்கு உள்ள ஒரு டேக் இருக்குது, அந்த டேக்கு பேர் வந்து டைட்டில் டேக்குன்னு பேர், டைட்டில். ஸோ இது ஓப்பனிங் டேக், இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இது க்ளோசிங். இந்த இன்பிட்வீன் ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் ரெண்டு இடையில நான் கண்டென்ட் டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கை வின்னர்ஸ். இப்போது இந்த ரெண்டுக்கு இடையில டைப் பண்ணியிருக்கிறேன் இந்த டைட்டில் டேக்கில். இது வந்து ஸ்க்ரீனில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு உங்களுக்கு இப்போ நான் போட்டு காட்டுறேன். இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டில் சேவ், இவன் ப்ரௌசரில் போய் இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்படி வருது, ஸ்கை வின்னர்ஸ். இதுதான் அந்த டேக். ஸோ டைட்டிலில் போடுற அந்த ஸ்கை வின்னர்ஸ் அப்படிங்கிறது எங்கே டிஸ்பிளே ஆகுதுன்னா இந்த ப்ரௌசரில் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது, ஸ்கை வின்னர்ஸ். ஓகே ஓகே. ஸோ இதான் பேசிக். கண்டிப்பாக இதெல்லாம் இந்த டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் பாடியில் டைப் பண்ணுறது இன்பிட்வீன் பாடி, இங்கே நீ என்னென்ன கண்டென்ட் டைப் பண்ணுறீங்களோ இது அப்படியே உங்களுக்கு ப்ரௌசரில் பாடிஸ் இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று டைப் பண்ணுறேன், ஐ லவ் மை நேஷன். ஓகே, இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ். இப்போ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பாடியில் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனில் வந்துருக்கு ஐ லவ் மை நேஷன். ஓகே. ஸோ இந்த பாடி அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது அப்படி ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. அட் தி சேம் டைம் இந்த ஹெட்டில் டைட்டில் அப்படிங்கிற இடத்துல என்ன டைப் பண்ணுறோமோ அது எங்கே டிஸ்பிளே ஆகுது, இந்த மாதிரி மேலே ஒரு டைட்டிலாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே. இப்போது இதில் வந்து இது பேசிக் டேக்ஸ். இதுக்குள்ளே இந்த பாடி அப்படிங்கிற டேக் உள்ளால நிறைய டேக்ஸ் எழுத போகிறோம். ஒவ்வொரு டேக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த டேக் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான வேல்யூவை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும்.
ஸோ அது எப்படிங்கிறத அடுத்தல இப்போ பார்க்குறோம். ஓகே, இப்போ நான் இதை நம்ம நீ பார்க்க போகிற அடிஷ்னலாக பார்க்க போகிற டேக்ஸ் இல்லை அந்த பாடி என்கிற டேக்ஸுக்கு நடுவில் போடுறோம். ப்ரீ, பி, ஹெச்ஆர், பிஆர் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் blank ஆட்டு இது ஒரு blank ஒரு ஃபைல். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் டாக் டைப் போட்டிருக்கிறேன். அப்புறம் HTML ஓப்பனிங் டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இருக்குது, ஹெட் ஓப்பனிங் டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இருக்குது, டைட்டில் போட்டிருக்கிறேன். பாடி இது blank-ஆக இருக்குது. ஸோ இப்போ இந்த பாடி டேக்கில் தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு புதுசாக ஒரு டேக்கை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். என்ன டேக் அப்படின்னா P அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். P. ஓகே, இந்த டேக் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது, ஒரு க்ளோசிங் இருக்குது, பார்த்தா தெரியும். ஸோ இதுலேயும் ஒரு ஓப்பனிங் இருக்குது, ஒரு க்ளோசிங் இருக்குது. P டேக், ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். இதுக்கு நடுவில் நான் என்ன டைப் பண்ணுறேன், இங்கே என்ன டைப் பண்ணுறோமோ அது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டெய்னரில் போடுறேன். இதில் ஓகே, இது ஒன்று போடுறேன். காப்பி, பேஸ்ட். ஓகே, இப்போ இந்த P டேக் நடுவில் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். இது இந்த ஸ்க்ரீனில் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ பிளெயினாக இருக்குது ப்ரௌசரில். இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணணும், ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ ப்ரௌசரில் இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள், இது ஸ்க்ரீனில் இருக்கிறது அப்படி டிஸ்பிளே ஆகுது. இந்த P அப்படிங்கிற டேக்கில் உள்ளே என்ன இருக்குதோ அது கண்டென்ட் அப்படிங்க ப்ரௌசரில் வந்துடுச்சு. ஓகே, இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறேன், இன்னொரு டெஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதே கண்டென்ட் தான், இதே கண்டென்ட்டு திருப்பி காப்பி பண்ணி கீழே போடுறேன், கொஞ்சம் கிளியராக்கி போடுறேன். இப்போது இந்த P டேக், 2 டேக் இருக்குது. இந்த P அப்படிங்கிற டேக்கு, P டேக் மீன்ஸ் பேராகிராஃப் டேக்னு அர்த்தம். ஸோ இன்பிட்வீன் ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேராகிராஃப் போட்டுருக்கேன். பட் இடையில கேப் கொடுத்துருக்கேன். பட் இது இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம், செக் பண்ணுவோம். ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா, இந்த கேப் அது காட்டவே மாட்டேங்குது. இங்கே கேப் இருந்தாலும் அது மொத்தமாக சேர்த்து ஒரே பேஜாக, ஒரே பேராகிராஃப் மாதிரி காட்டுது. ஸோ பேராகிராஃப் இந்த P டேக்கில் மிடில் நீங்கள் என்னென்ன டைப் பண்ணாலும், எவ்வளோ கேப் விட்டாலும், இது நிறைய கேப் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இவ்வளோ கேப் கொடுத்துருக்கேன். இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ். இப்போ ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணாலும் இந்த கேப், உங்களோட கேப் எதையுமே இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகவே இல்லை. எல்லாம் சேர்த்து ஒரே பேராகிராஃபாக காட்டுது. ஸோ நமக்கு 2 பேராகிராஃப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் உள்ள இந்த P டேக்கை க்ளோஸ் பண்ணிடணும். நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறேன், இது மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஸ்லாஷ் போடணும். க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃபை ஒரு புது பேராகிராஃப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேராகிராஃபாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஒரு பேராகிராஃப், இது வேணால் நம்ம மேலே ஃபஸ்ட்டு பேராகிராஃபும் போடும். ஃபஸ்ட் பேராகிராஃப், இதை செகண்ட் பேராகிராஃபும் போடுறேன். ஓகே, ஓகே. இப்போது ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே என்ன செஞ்சுருக்கேன், ஃபஸ்ட்டு பேராகிராஃபை P டேக் ஓப்பனிங் க்ளோசிங் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். செகண்ட் பேராகிராஃபையும் என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பனிங் டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இருக்குது. இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். ஃபைல், சேவ். இப்போ ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேராகிராஃப் வந்துடுச்சு. ஸோ பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு டேக் என்ன செய்யுதுன்னா, இடையில கேப், எவ்வளோ கேப் இருந்தாலும், இந்த மாதிரி கேப் இருந்தால் கூட நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். சேவ், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அது எப்படி ரிஃப்ரெஷ் பண்ணாலும் இந்த கேப் எல்லாம் எடுத்துக்காது. ஓகே, பட் நமக்கு 2 பேராகிராஃபாக வேணும்னா நம்ம P டேக்கை டபுள் டைம் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கேயும் P டேக் போட்டு ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம், இங்கேயும் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம்.
அப்படி போட்டால் தான் 2 பேராகிராஃப் ஆட்டு வருது. ஸோ இது ஒரு பி டேக்குடைய ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பி டேக் எடுத்து விட்டுறேன். இப்போ அடுத்த மாடல் போயிடும். இது ஒரு பேராகிராஃப், இது ஒரு இருக்கட்டும். பி டேக் ஒரு பேராகிராஃப் இருக்கட்டும், நமக்கு டேக் ஒரு பேராகிராஃப் இருக்கட்டும். செகண்ட் பேராகிராஃப் எடுத்து விட்டுடலாம். ஓகே, செகண்ட் பேராகிராஃப் வேண்டாம். ஓகே, இப்போது இந்த பாடி அப்படிங்கிற 2 டேக் இருக்குது. ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். ரெண்டுக்கும் மிடில் பி அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி இதை போட்டுருவேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ். இப்போ ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது இந்த பிஆர் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. பிஆர்னா பிரேக், ஒரு லைன் பிரேக் பண்ணுறோம். இப்போ இந்த பேராகிராஃப் இருக்குது, இதை ஃபுல் ஒரே பேராகிராஃபாக இருக்குது. நம்ம இதை கொஞ்சம் உடச்சிடலாம் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிஆர்னு டேக் போடுறேன். இந்த டேக் என்ன பண்ணும்னா ஒரு லைன் பிரேக் ஆகிருக்கும், அவ்வளோதான். இதுக்கு வந்து ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக்லாம் கிடையாது. ஒரே டேக் தான் பிஆர்னா ஒரு லைன் பிரேக் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல பிரேக் கிடைக்கும் பாருங்கள். நான் ஒரு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல், சேவ். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒரு பிரேக் ஆயிரும். இந்த இடத்துல பிரேக் கொடுத்துருக்கோம், பிஆர் கொடுத்துருக்கோம். ப்ரொடெக்ஷன், அதுக்கு அடுத்த பிஆர் போட்டிருக்கோம். ஸோ ப்ரொடெக்ஷன், அதுக்கு அடுத்து ஒரு பிரேக் வந்துச்சு. இப்போ இன்னொரு பிரேக் கொடுக்குறோம், 2 பிரேக் கொடுக்குறோம் வச்சுங்களேன். இப்போ இது ஒரு டேக் தான். பிஆர் 2 தடவை பிஆர் போட்டிருக்கோம், டேக் 2 தடவை போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு இதை சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இன்னொரு லைன் கேப் வந்துச்சு. ஸோ இங்கே ஒரு லைன் கேப், இங்கே ஒரு லைன் கேப். ஸோ பிஆர்னா ஒரு லைன் கேப், ஒரு லைனு பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு வருது. ஸோ பிஆருங்கிற டேக். ஸோ 2 டேக் படித்தாச்சு. ஒன்று பி, ரெண்டாவது பிஆர். பினா ஓப்பனிங் டேக் உண்டு, க்ளோசிங் டேக் உண்டு. பிஆருக்கு கிடையாது, ஒரே டேக் தான். அடுத்தது ஹெச்ஆர்னு ஒரு டேக் இருக்குது. ஹெச்ஆர் இதுவும் சிங்கிள் டேக் தான். இதுக்கு ஓப்பனிங் க்ளோசிங்லாம் கிடையாது, ஒரே டேக் தான். ஹெச்ஆர்னா ஒரு ஹாரிசான்டல் லைன் அதில் பிரிண்ட் ஆகும், டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஹெச்ஆர். ஸோ இப்போ நான் ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு டேக் போட்டிருக்கேன். இதை ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ். இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ரிஃப்ரெஷ். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதுதான் ஹெச்ஆர். இந்த ஹெச்ஆரை கொஞ்சம் மேலே கூட போடுறேன். இன்னொரு ஹெச்ஆர் கூட போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹெச்ஆர். ஸோ இங்கேயும் ஹெச்ஆர் போட்டிருக்கேன். இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே லைன் வந்துருக்கு பாருங்கள். ஸோ ஹெச்ஆர்னா ஹாரிசான்டல் லைனுக்காக போடுற ஒரு டேக். ஸோ பி டேக், அப்புறம் பிஆர், அப்புறம் ஹெச்ஆர், இந்த டேக்கெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஒரு டேக்கு என்னென்னா H1 அப்படின்னு டேக் பார்க்குறோம். H1 இதுக்கு ஓப்பனிங் உண்டு, க்ளோசிங் உண்டு, ரெண்டுமே இருக்குது. இப்போது இது எல்லாமே நான் இருக்க சொல்லியிருக்கேன். இது எல்லாமே பாடி அப்படிங்கிற 2 டேக். மேலேயும் பாடின்னு இருக்கும், கீழேயும் பாடின்னு இருக்கும். ரெண்டுக்கும் மிடில் தான் இந்த டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். இப்போது பி டேக்னாலும் சரி, ஹெச்ஆர், பிஆர், எனி டேக் நம்ம வந்து இந்த பாடி 2 பாடி அப்படிங்கிற டேக் மிடில் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் அதோட ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளே கரெக்டாக கிடைக்கும். ஸோ H1 அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இது என்ன பண்ணுது பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். ஸ்டடி ஆன் இன்சூரன்ஸ். ஸோ இது எங்கே டைப் பண்ணியிருக்கோம். H1 ஒரு ஓப்பனிங் டேக் இருக்குது, H1 ஒரு க்ளோசிங் டேக் இருக்குது. இந்த 2 டேக்குக்கும் நடுவில் ஸ்டடி ஆன் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கண்டென்ட் டைப் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி டிஸ்பிளே ஆக போகுது பார்ப்போம். ஃபைல், சேவ். ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஒரு ஹெட்டிங் வந்திருக்கு, ஸ்டடி ஆன் இன்சூரன்ஸ். ஸோ இதுதான் H1 அப்படிங்கிற ஒரு டேகுடைய ப்ராப்பர்ட்டி. போல்டாக பெரிய லெட்டர்ஸாக பிரிண்ட் ஆகிருக்குது. இந்த H1 வந்து H2, H3, H4 6 வெரைட்டியாக நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். 3, 4, 5,
H6 இப்போ ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். H2 H3 H4 H5 H6 க்ளோசிங்லேயும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டேக் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். 6 இப்போது இது 6 டைப் 6 வெரைட்டி இருக்குது. 6 வரைக்கும் தான் பண்ண முடியும், 7 8 பண்ண முடியாது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபாண்ட் பெருசு. H1 ரொம்ப பெருசாக இருக்கும், H2 கொஞ்சம் சின்னதாக இருக்கும், H3 இன்னும் சின்னதாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட்டு தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த நீங்கள் இந்த ஹெச் ப்ராப்பர்ட்டி அந்த டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் பாருங்கள், ஏ ஸ்டடி ஆன் இன்சூரன்ஸ் 1 2 3 4 5 6 ஒவ்வொன்றும் ஃபாண்ட்டு சின்னதாகிட்டே போகுது. 6ங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு 4ங்கிறது ஒரு மீடியமாக இருக்குது, அப்புறம் 3 2 1 ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது ஒரு டேக். ஸோ இது மாதிரி போடலாம் நீங்கள். இப்போ இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன், 1 மட்டும் கையில் வச்சுக்கிறேன் டிஸ்பிளேக்காக. இப்போது மறுபடியும் சேவ் கொடுக்குறேன். இதை ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒரு ஹெட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது ஒன்று பிஆர் போட்டாச்சு, ஹெச்ஆர் போட்டாச்சு, பி போட்டாச்சு. இப்போ அடுத்து ப்ரீன்னு ஒன்று இருக்குது, பிஆர்இ. இது ஒரு டேக். இதுக்கும் ஓப்பனிங் டேக் உண்டு, க்ளோசிங் டேக் உண்டு. இப்போது இது என்ன, இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னா, நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு கண்டென்ட் இதில் டைப் பண்ணுறேன், ப்ரீ. ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இப்போ இதே கண்டென்ட்டை பி அப்படிங்கிறதுலேயும் போட்டு காட்டுறேன். டிஸ்பிளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிங்கிற டேக். ஓகே, சேம் கண்டென்ட் தான் போடுறேன், சேம் கண்டென்ட். ஸோ இது எப்படி டிஸ்பிளே ஆக போகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். பி அப்படிங்கிற டேக்கில் இங்கே ஒரு கண்டென்ட் போட்டிருக்கிறேன், அதே மாதிரி ப்ரீ அப்படிங்கிற டேக்கில் அதே கண்டென்ட்டை போட்டிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிட்டு ப்ரௌசரில் நான் டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம் என்ன காட்டுதுன்னு பாருங்கள். சேவ், ப்ரௌசருக்கு வந்துட்டோம், ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போது இந்த பி டேக்கில் பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருக்கேன், ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் போட்டிருக்கேன்னா இது எல்லாம் எப்படி காட்டுது, ஒரே லைனில் காட்டுது. ஏன்னா பேராகிராஃப், அது பிங்கன்னா பேராகிராஃப். பட் அதே இதை ப்ரீ அப்படிங்கிற டேக்கில் போட்டால் எப்படி டிஸ்பிளே ஆகுது, இங்கே எப்படி இருக்குதோ அதே ஃபார்மேட்டில் அதே மாதிரி காட்டுது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், இந்த பிக்கும் ப்ரீக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது ஒரு டேக். ஓகே, ஸோ ஹெச்ஆர் பிஆர் ப்ரீ பி. அப்புறம் கமெண்ட்னு ஒரு டேக் இருக்குது, கமெண்ட். இங்கே ஏதாவது ஒரு இப்போ இந்த டேக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேகை வந்து உள்ளுக்குள்ளே கண்டென்ட் அப்படியே ரீட் பண்ணி அது டிஸ்பிளே பண்ணுதுல்ல. இப்போ நான் இன்னும் ஒரு டேக் போடுறேன். இந்த டேக் எப்படி இருக்கும்னா, இது கமெண்ட்டுக்காக உள்ள டேக். இங்கே நான் ஏதாவது டைப் பண்ணால் அது வந்து ரீட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் எ பேராகிராஃப் டேக் அப்படின்னு போடுறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஓப்பனிங் டேக் எப்படி இருக்கும், லெஸ் தேன் எக்ஸ்க்ளமேஷன் 2 டேஷ். தென் இது க்ளோசிங் டேக் வந்து 2 டேஷ் போட்டு கிரேட்டரான சிம்பிள் போடுறோம். ஸோ இதுதான் இது மிடில் இன்பிட்வீன் திஸ் இடையில நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் இந்த HTML சாஃப்ட்வேர் வந்து இதை ரீட் பண்ணாது. இது நம்ம ரெஃபரன்ஸுக்காக நம்ம போட்டு வைக்கிறது, இதை ரீட் பண்ணாது. மற்ற டேக்ஸ் மற்ற கண்டென்ட் எல்லாமே ரீட் பண்ணி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். ஆனால் இந்த திஸ் இஸ் ஏ பேராகிராஃப் டேக் நான் டைப் பண்ணியிருக்கேன், இது வந்து ரீட் பண்ணி கண்டென்ட்டை அப்படி டிஸ்பிளே பண்ணவே பண்ணாது. இதை நான் சேவ் பண்ணி காட்டுறேன். ஃபைல், சேவ். ஓகே, இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் இந்த நாங்கள் போட்டிருக்க இந்த கமெண்ட் திஸ் இஸ் ஏ பேராகிராஃப் டேக் இது இங்கே வரவே இல்லை. இது ஃபார் கமெண்ட் பர்பஸ்க்காக நமக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எழுதுறது. இந்த டேக் எப்படி இருக்குன்னா, லெஸ் தேன் சிம்பிள், எக்ஸ்க்ளமேஷன் 2 டேஷ், அப்புறம் இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு 2 டேஷ், கிரேட்டரான சிம்பிள், இன்பிட்வீன் 2க்கு இடையில நம்ம என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். அது வந்து சிஸ்டம் வந்து ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணவே பண்ணாது. ஸோ இது ஒரு டேக். ஓகே, அடுத்தது பின்னு ஒரு டேக், பி ஃபார் போல்டு. இப்போ இதில் கண்டென்ட் இருக்குது, இதை கொஞ்சம் பெருசாக போல்டாக, பெருசு கிடையாது, சேம் ஃபாண்ட் ஆனால் கொஞ்சம் போல்டாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது இது கொஞ்சம் போல்டாக பிரிண்ட் ஆகணும்னா பின்னு ஒரு டேக் இருக்குது, லெஸ் தேன் சிம்பிள், கிரேட்டர் தேன் சிம்பிள், பின்னு ஒரு டேக்.
இந்த பி டேக்கையும் க்ளோஸ் பண்ணணும். இங்கேயும் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது ஒரு பி ஒரு டேக். இந்த டேக் என்ன பண்ணுது, இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து கொஞ்சம் போல்டாக, அவ்வளோதான், ஃபாண்ட் அதே ஃபாண்ட் தான், கொஞ்சம் போல்டாக டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ், இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இன்சூரன்ஸ் கொஞ்சம் போல்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி போல்டாக பண்ணுறதுக்கு பி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபினான்ஷியல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணேன், அண்டர்லைன் பண்ணுறேன். அதுக்கு டேக் வந்து யூ டேக், யூ. இதையும் க்ளோஸ் பண்ணோம், லெஸ் யூ, இதையும் க்ளோஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து யூ டேக்லேயும் ஓப்பனிங் டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் அப்படிங்கிற வேர்டுக்கு நான் யூ டேக் போட்டிருக்கிறேன். இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ரிஃப்ரெஷ். ஃபினான்ஷியல் பார்த்திங்கன்னா அண்டர்லைன் ஆகிருக்கு. ஸோ பி ஃபார் போல்டு, யூ ஃபார் அண்டர்லைன். அண்டர்லைன் பண்ணுறதுக்கு யூ யூஸ் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இட்டாலிக்ஸில் கூட டைப் பண்ண முடியும். இப்போ இட்டாலிக்ஸ்னால் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு இருக்குன்னா அதை நான் இட்டாலிக்ஸில் போடுறேன். இதை வந்து அதுக்கு ஐ டேக் அல்லது ஐ டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல், அதில் ஐ டேக் போடுறேன் பாருங்கள், ஐ ஃபார் இட்டாலிக்ஸ். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஐ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட்டாலிக்ஸில் பிரிண்ட் ஆகும். ஏன்னா அங்கேயும் ஒரு ஓப்பனிங் டேக் போட்டிருக்கேன், க்ளோசிங் டேக் போட்டிருக்கேன். இன்பிட்வீனில் வந்து இண்டிவிஜுவல் இருக்குது. இந்த வேர்டு வந்து அப்படி இட்டாலிக்ஸில் வந்து பிரிண்ட் ஆகும். இது நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இண்டிவிஜுவல் பார்த்திங்கன்னா அது வந்து இட்டாலிக்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ போல்டாக பிரிண்ட் ஆகிறது, இட்டாலிக்ஸில் பிரிண்ட் ஆகிறது, அண்டர்லைன் பண்ணி பிரிண்ட் ஆகிறது, இதெல்லாம் வந்து இதில் பண்ண முடியும். ஓகே, இப்போது அடுத்த டேக் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இமேஜை உள்ளே கொண்டு வரோம். ஒரு இமேஜ் எப்படி இமேஜ் வர்றதுக்கு ஐஎம்ஜின்னு ஒரு டேக் இருக்குது. ஐஎம்ஜி, அவ்வளோதான். இது க்ளோசிங் டேக்லாம் கிடையாது, ஓப்பனிங் டேக் மட்டும்தான் உண்டு. இதுக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. ஐஎம்ஜியும் போட்டு நடுவில் எஸ்ஆர்சி, இது டிஃபால்ட்டாக இருக்கும். எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு, இது டிஃபால்ட். ஐஎம்ஜி எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு டிஃபால்ட். இந்த இன்வெர்டர் கமாக்கு இடையில போடுறது ஃபைல் நேம். இப்போ என்கிட்ட ஐஎம்ஜின்னு ஒரு ஃபைல் இருக்குது, IMG1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, ஜேபிஜி ஃபைலு. ஸோ இந்த ஃபைல் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த ஃபைல் வந்து டிஸ்பிளே ஆகும், எங்கே அந்த ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். அது ஒரு இமேஜ், அந்த இமேஜுக்கு டிஸ்பிளே ஆகும். பட் அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா விட்த்து ஹெயிட்லாம் டிசைன் பண்ண முடியும். நான் விட்த்து கொடுக்குறேன். விட்த்து வந்து ஒரு 200 கொடுக்குறேன். அதுமாதிரி ஹெயிட் பண்ண முடியும். ஹெயிட்டுக்கு ஒரு 120 கொடுக்குறேன் ஹெயிட். ஓகே, இப்போ இதை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். இது நான் கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்படி கூட இருக்கும் இமேஜ். எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபைல் நேம், எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு வித்தின் கொட்டேஷன், இதில் ஃபைல் நேம் கொடுக்கணும் வித் எக்ஸ்டென்ஷன். அப்புறம் வந்து விட்த்து நான் 200 போட்டுருக்கேன், ஹெயிட்டு 120 போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி டிஸ்பிளே ஆகுது, ஃபைல் சேவ். இப்போது இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ நான் ப்ரௌசரில் போகிறேன். ப்ரௌசரில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்துருக்குங்க. ஸோ இந்த இமேஜ் தான் இங்கே இருக்குது என்கிட்ட. ஸோ இது இமேஜ் வேறு இமேஜ் போடுறேன்னே, இமேஜ் 2ன்னு ஒன்று போடுறேன். ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ். இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வேறு இமேஜ் வந்துருக்கு. ஸோ இது மாதிரி இமேஜ் கூட ப்ரௌசர் கொண்டுட்டு வர முடியும். ஓகே, இப்போது இதுக்கு ஒரு லைன் பிரேக் கொடுத்துருவோம். பிஆர் கொடுத்து லைன் பிரேக். ஓகே, இப்போ அடுத்த டேக் வந்து ஒரு லிங்கை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டேக். லிங்க்னா அதுக்கு டேக் வந்து ஏன் ஆங்கர் டேக்னு பேர். இதுக்கு ஓப்பனிங் டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இருக்குது. அந்த இமேஜுக்கு ஓப்பனிங் டேக் கிடையாது, ஒரே டேக் தான், க்ளோசிங் டேக் கிடையாது. இந்த ஆங்கர் டேக்கு வந்து
ஓப்பனிங் டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இருக்குது. இந்த ஓப்பனிங் டேக்கில் ஹெச் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் நம்ம ஃபைல் நேம் கொடுக்குறோம். இப்போ என்கிட்ட ஒரு HTML ஃபைல் இருக்குது, மை வெப் அப்படின்னு ஒரு HTML ஃபைல் இருக்குது, HTML. இது ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, அதில் ஒரு இமேஜ் ஃபைலோட கொடுக்கலாம். இப்போ இதே இந்த இமேஜ் ஃபைல் img1.jpg ஒரு இமேஜ் ஃபைல் கொடுக்குறேன், அல்லது HTML ஃபைலோட கொடுக்கலாம். இது ஒரு ஃபைல் ரெஃபரன்ஸ். இப்போது இந்த நமக்கு லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வேர்டு ஒன்றும் கீவேர்டு நான் என்ன போடுறேன்னா go to next page அப்படின்னு போடுறேன். இப்போது இதுதான் என்னது ஒரு டேக், ஆங்கர் டேக். இந்த ஆங்கர் டேக்கில் ஹெச் ரெஃபரன்ஸில் வந்து ஃபைலை ரெஃபர் பண்ணுறோம், எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணுங்கிற போட்டிருக்கோம். இங்கே வந்து go to next page அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். இது வந்து லிங்க். இந்த go to next pageங்கிறது லிங்காக வரும். நீங்கள் இந்த go to next பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த imgங்கிற ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் இந்த டேகோடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் சேவ் பண்ணுறேன், சேவ். இப்போ ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா go to next பேஜ்னு ஒரு லிங்க் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஆங்கர் டேகோடைய ப்ராப்பர்ட்டி, இந்த லிங்க் go to next பேஜ். ஸோ இன்னொரு பிஆர் கொடுக்குறேன் மேலே, கொஞ்சம் டிஸ்பிளே கிளியர் தெரியிருக்கா பிஆர். ஸோ 2 பிஆர் கொடுத்துருக்குறேன் இதுக்கு மேலே. சேவ் பண்ணுறேன், ப்ரௌசரில் கிளிக் பண்ணுறேன். ஸோ go to next பேஜ் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. இதை கிளிக் பண்ண என்ன ஆகும், இந்த image1 அப்படிங்கிற JPG ஓப்பன் ஆகும். ஓகே, இதை கிளிக் பண்ண போகிறேன், go to next பேஜ் கிளிக். இப்போது இந்த இமேஜ் அப்படிங்கிற ஃபைல் ஓப்பன் ஆச்சு. இது பேக் போயிட்டேன். ஸோ இது பழைய பேஜ், ஏற்கனவே இருந்த பேஜ் இது. இந்த பேஜில் go to next பேஜை கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே இமேஜ் ஃபைல் மட்டும் இல்லை, இன்னொரு HTML ஃபைலை கூட நீங்கள் போட்டு அதை டிஸ்பிளே பண்ணி வைக்க முடியும். ஓகே, இது ஒரு டேக். இது வந்து ஆங்கர் டேக்னு பேர். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கிற டேக்ஸு. அடுத்த டேக் வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவலில் இன்னும் ஒரு 4-5 டேக்ஸ் படிக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.